புதினா சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். அது கூட 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவரட்டும். கடலப்பருப்பு நல்லா செவந்துட்டு இது கூட கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை தான் இது, அதையும் லேசாக ஒரு வறுத்துக்கலாம். ஒரு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிங்க. அந்த ஜாருன்னு கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். அதில் சாதத்துக்கும் சேர்த்து நம்ம மொத்தமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கிளறியாச்சு. ஒரு டேஸ்டான புதினா சாதம் ரெடி. ரொம்பவும் டேஸ்டான ஒரு புதினா சாதம் ரெடி. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.